ஹாய் ஹலோ பிரைஸ் அலாட். பைபிள் படிக்கும் பொழுது கூட கட்டாயம் நீங்கள் ஒரு பென் வச்சுக்கணும். இந்த பெண்ணை எப்பொழுதும் பைபிள்குள்ளேயே வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம மெசேஜ் கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகள், புதிதாக நமக்கு கிடைத்த வார்த்தைகள், ஜோடியாக கிடைத்த வார்த்தைகள், அதெல்லாம் நம்ம குறித்து வச்சுக்க முடியும். அது மாத்திரம் இல்லைங்க, நம்ம பர்சனல் பைபிள் ரீடிங்லையும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற எல்லா வார்த்தைகளும், அது வாக்குத்தத்தமாக இருக்கலாம், எச்சரிப்பின் வார்த்தைகளாக இருக்கலாம், ஆலோசனையாக இருக்கலாம், அது எல்லாமே நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணுங்க. ஒரு காலத்தில் அல்லது நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கும்போ அப்போ நம்ம சும்மா அப்படியே திறந்து பார்க்கும் பொழுது அந்த வார்த்தைகளை படித்தா அவ்வளோ நமக்கு நல்லா இருக்கும். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல அனுபவம். அது மாத்திரம் இல்லை, இன்னும் நீங்கள் என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கிடைக்கும் பொழுது பக்கத்தில் டேட் எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப அதே வார்த்தைகள் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணும் பொழுது அந்த டேட்டெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் பொழுது அந்த டேட்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்க. வாங்க இன்னைக்கு வசனத்துக்குள்ள போகலாம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகும் 1:7. ரொம்ப சின்ன வசனம், படிக்கலாங்களா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓகே, அடுத்தது இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. சொல்லுங்க, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. சேர்த்து சொல்லாங்களா? கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. கடைசி பகுதி, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். சேர்த்து சொல்லாங்களா? கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகும் 1:7. வெரி குட், ரொம்ப ஈஸியாக படிச்சுட்டீங்க. ஆமாங்க, இக்கட்டான சூழ்நிலை நம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது, முக்கியமாக மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்மளை ரொம்ப நெருக்கி மனவேதனைக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட போயிடணுங்க. அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருப்பார். அது மாத்திரம் இல்லை, இந்த உலகமே நம்மளை புரிஞ்சுக்கலைனாலும் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், அவர் புரிந்து கொள்வார். கர்த்தர் நல்லவர். நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்குறேன். டாட்டா, பாய் பாய். வேதம் என் மன மகிழ்ச்சி.